ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? யார் கதையை கேட்க போகிறோம் அப்படின்னா, மாணிக்க வாசக பெருமானுடைய கதை. மாணிக்க வாசக பெருமான் ஒரு மந்திரியாக இருந்தார். அவர் மந்திரியாக தன்னுடைய கடமையை ரொம்ப அழகாக செய்து கொண்டு வந்தார். நல்ல அதிகாரம், நல்ல பதவி, நல்ல புகழ் எல்லாம் இருந்தது. ராஜா அவரை ரொம்ப நம்பிக்கையோடு அவர்கிட்ட நிறைய நல்ல வேலைகளை எல்லாம் கொடுத்து அவரை விட்டு செய்ய சொல்வார். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவர் ஒரு சமயத்தில் குதிரை வாங்குவதற்காக அவர் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு வந்து அங்கு குதிரை வாங்கும் பணத்தை கொண்டு இறைவன் குருந்த மரத்தடியில் வந்து அவருக்கு உபதேசம் செய்த காரணத்தினால இறைவன் மீது அவர் மிகுந்த அன்பு கொண்டு அந்த நிமிடம் முதலேயே அவர் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் துறந்து இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் சில சோதனைகளை சந்தித்தார். இறைவன் அந்த சோதனைகளிலிருந்து அவரை காப்பாற்றினார். அதன் பிறகு ஆவுடையார் கோவில் கட்டினது. இதெல்லாமே சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எதுக்காக இந்த கதையில் நாம் இப்போ சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாணிக்க வாசகர் தான் இறைவனை அறிந்தது, இறைவனிடம் தான் பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு அழகான நூலாக எழுதுகிறார். அந்த நூலை அவர் சொல்ல சொல்ல இறைவனே வந்து எழுதுகிறார். மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம். மாணிக்க வாசகர் எழுதின நூலுக்கு பெயர் திருவாசகம். ஒவ்வொரு வார்த்தை திருவாசகத்தில் படிக்கும் பொழுதும் நம்முடைய மனம் உருகி கண்களில் நீர் வருகிறது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவங்களைத்தான் வார்த்தையாக அவர் எழுதியிருக்கிறார். வள்ளுவர் சொல்றார், எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அந்த நூல் ஒழுக்கத்துடன் நீத்தவருடைய பெருமையை கூறக்கூடிய நூலாக இருந்தால் அந்த நூல் மிகவும் உயர்ந்த நூல் அப்படின்னு. இங்க ஒழுக்கத்துடன் நீத்தவர் அப்படின்னு சொன்னா, நீத்தார் அப்படின்னா துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். எல்லாவற்றையும் துறந்து எந்த ஒரு விஷயத்திலேயுமே விருப்பு வெறுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு துறவியும் இறைவனும் ஒன்றானவர்கள். இறைவனை பற்றி எந்த ஒரு விருப்பு வெறுப்புமே இல்லாமல் இந்த நூலை அவர் செய்ததனால் அந்த நூல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நூலாகவும் பயனுள்ள நூலாகவும் இருக்கு. வள்ளுவருடைய குரலும் இந்த கதையும் எவ்வளவு ஒத்து போகுது பார்த்தீங்களா?